திமுக கிட்ட நம்ம எத்தனையோ கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு. இனி நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம சொல்ல வேண்டாம், சமூக நீதி கணக்கெடுப்பு நம்ம சொல்லுவோம். சாதின்னு சொன்னா ஏதோ தப்பான நினைச்சுக்கிறாங்க. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புனா ஓ இது வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான் கேட்கறது. அதனால அந்த பேர் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்ல வேண்டாம், சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நம்ம சொல்லுவோம். இனி தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கள். நடத்தினாதான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நிலையை தெரிஞ்சுப்போம். எல்லாவற்றுக்கும் மேல் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 2.25 கோடி 2 கோடி நம்ம சொல்றோம். 2 கோடி குடும்பத்தில் 8 கோடி மக்கள்ல பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க, தனியாரா அரசு வேலையில, யார் எத்தனை படிக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சா அவங்களுக்கு பெண்களுக்கு படிப்பு உதவி செய்யணும், கடனை கொடுக்கணும், தொழில் செய்யறதுக்கு நிதி கொடுக்கணும், கடன் எப்படி எவ்வளவு செய்யலாம், அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனா அதை நடத்த மாட்டேன்னு பிடிவாதமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.